சென்னையில் புதிதாக 3 மின்சார ரயில்களின் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். சென்னை புறநகர் ரயில் சேவையில் 3 வழித்தடங்களில் இன்று புதிதாக ரயில் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை புறநகர் ரயில் சேவையை பொறுத்தவரை சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலும் கும்மிடிப்பூண்டி, அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய மார்க்கங்கள் வழியே நாள் ஒன்றுக்கு 600க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 8 லட்சம் பயணிகள் பயணிக்கின்றார்கள். புறநகரிலிருந்து சென்னை நகருக்குள்ள பயணிகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு முக்கிய வழித்தடமாக திகழ்கின்ற நிலையில இந்த வழித்தடத்தில், அதாவது குறிப்பிட்ட சில வழித்தடங்கள்ல சேவைகள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில இன்று முதல் 3 ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆவடி முதல் சென்னை சென்ட்ரலுக்கு காலை 9:50 மணிக்கும், சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூருக்கு காலை 10:40 மணிக்கும், திருவள்ளூரிலிருந்து சென்ட்ரலுக்கு மாலை 3:50 மணிக்கும் இந்த 3 ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டிக்கு நண்பகல் 12:10க்கு இயக்கப்படும் இந்த ரயில் சூலூர்பேட்டை வரையும் நீட்டிக்கப்படுகிறது. அதே போன்று கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் இரவு நேர ரயில்கள் இனி சென்னை கடற்கரை வரை நீட்டிக்கப்படும் என தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் காரணமாக நாள்தோறும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தும் பயணிகள் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.